இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு அரச நிறுவனங்கள்லையும் ஏதேனும் ஒரு ஆவணங்களை எங்களுக்கான அடிப்படை ஆவணங்களை பெற்றுக்கொள்றதுக்கு பிரதானமாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் காண வேண்டிய முக்கியமான ஒரு ஆவணம் பிறப்புச் சான்றிதழ். இந்த பிறப்புச் சான்றிதழில் ஏதேனும் திருத்தங்களை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். குறிப்பாக பிறப்புச் சான்றிதழில் இருக்கக்கூடிய பேரை மாற்றம் செய்யலாமா அல்லது ஏனைய திருமண நிலை உள்ளிட்ட ஏனைய விடயங்களில் மாற்றங்களை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பலருக்கும் கேள்வியில் இருக்கலாம். குறிப்பாக 90ஆம் ஆண்டுகள் 80ஆம் ஆண்டுகளில் பிறந்தவங்களுக்கான பேர்களில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். இல்லாத சந்தர்ப்பத்தில் தற்காலத்தில் அநேகமானோர் நியூமரோலஜி பார்க்குறாங்க. அதன்படி தன்னுடைய பேரை மாற்றிக்கொள்வது, இந்த அடிப்படை ஆவணத்தில் எப்படி அதனை திருத்தி அமைக்கிறது, இப்படி பல்வேறு கேள்விகள் உங்களிடம் காணப்படக்கூடும். இதற்கான தீர்வும் இருக்குது. அது தொடர்பில் இன்றைய ஆவணம் செய்வோம் தொகுப்பில் விரிவாக நாங்கள் பார்ப்போம். நான் உங்கள் ராசலிங்கம் ரவிரகு. விரிவாக இன்றைய காணொலியை பார்க்குறதுக்கு முன்னர் இன்றைக்கி முதலாக நீங்கள் எங்களுடைய தொகுப்பை பார்வையிடுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக இந்த ஆவண தொகுப்பு மாத்திரமின்றி நாட்டு நடப்புகளை கொண்டு வரக்கூடிய செய்தி தொகுப்புகளையும் நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இன்றைய ஆவணம் செய்வோம் தொகுப்பில் என்ன விடயம் தொடர்பில் ஆராயலாம்னு சொல்லி பார்வையிடலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பிறப்புச் சான்றிதழில் ஏற்படுத்தக்கூடிய திருத்தங்கள், எவ்வாறான திருத்தங்களை மேற்கொள்ளலாம், அதற்கு யார் யார் தகுதி பெற்றவங்க, அந்த திருத்தங்களை மேற்கொள்றதுக்கு நாங்கள் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைய தொகுப்பில் பார்ப்போம். குறிப்பாக தற்காலத்தில் எல்லாம் நியூமரோலஜி பார்த்து தங்களுடைய பெயர்களை விதவிதமாக மாற்றிக்கொள்கிறாங்க. அதுக்கு ஏற்ற போல எங்களுடைய அடிப்படை ஆவணங்களையும் மாற்றிக்கொள்வது இன்றியமையாத ஒரு விஷயமாக காணப்படுது. குறிப்பாக நீங்கள் கடவுச்சீட்டு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுறதாக இருந்தாலும் சரி, தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கட்டாயம் பிறப்புச் சான்றிதழ் காணப்பட வேண்டும். இந்த பிறப்புச் சான்றிதழில் இருக்கக்கூடிய பெயர் மற்றும் ஏனைய விடயங்களை அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கான ஏனைய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆவணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிறப்புச் சான்றிதழில் இருக்கக்கூடிய பெயரும் ஏனைய ஆவணங்களில் இருக்கக்கூடிய பெயர்களும் ஒரே போல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் முதல்ல தெளிவாக காணப்படணும். இந்த பிறப்புச் சான்றிதழில் ஏதேனும் பெயர் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு உங்களுக்கு அள்ளி தந்திருக்கின்றது. குறிப்பாக பிறப்புச் சான்றிதழில் இருக்கக்கூடிய பதிவு எண்ணை உங்களால் மாற்றம் செய்ய முடியாது. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவு எண் அது ஆயுளுக்கும் அந்த ஒரு பதிவு எண் தான் இருக்கும். ஆனாலும் கூட பிறப்புச் சான்றிதழில் திரையில் இப்போ உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிறப்புச் சான்றிதழில் 1 தொடக்கம் 9 வரையான இடங்களில் நீங்கள் மாற்றங்களை செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கும்போது, முதலாவதாக நீங்கள் பிறந்த இடமும் திகதியும் உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் பிரகாரம், அடிப்படை ஆவணங்களின் பிரகாரம் பிறப்புச் சான்றிதழில் முதலாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய திகதியில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால், அது உங்களுடைய பதிவிலேயே அந்த மாற்றங்கள் காணப்பட்டிருந்துச்சுன்னா, உண்மையான திகதியை அது மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் திருத்தத்துக்கு உட்படுத்தலாம். அதுக்கு தேவையான உரிய அந்த பிறப்புச் சான்றிதழுக்கான பிறப்பை உறுதிப்படுத்தக்கூடிய திகதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள், குறிப்பாக அது வைத்தியசாலை அறிக்கைகளாக இருக்கலாம், அதே போல் ஏனைய ஆவணங்களாக இருக்கலாம். அதனை நீங்கள் சமர்ப்பித்து உங்களுடைய அந்த திகதியையும் இடத்தையும், பிறப்பு நிகழ்ந்த திகதி மற்றும் இடத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏனைய அட்டவணைகளின் பிரகாரம் உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளணுமா அல்லது திருமண நிலையை மாற்றிக்கொள்ளணுமா, பெற்றோருடைய திருமண நிலையை மாற்றிக்கொள்ளணுமா, இப்படி பல விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் உரிய முறையில் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பத்தோட நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்கணும். இதற்கு நீங்கள் பிரகடன பத்திரத்தை சமர்ப்பிக்கணும். பிரகடன பத்திரத்தை
60 ரூபாய் செலுத்தி நீங்கள் இந்த பிரகடன பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம், 60 ரூபாய் என்ற கட்டணம் இது அரசால அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம். ஆகவே நீங்கள் இந்த 60 ரூபாய் கட்டணம் என்றதை கட்டாயம் செலுத்தி தான் நீங்கள் பிரகடன பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே போல பெயர் மாற்றத்துக்கான காரணம், ஏன் நீங்கள் பெயர் மாற்றீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தெரிவிக்கக்கூடிய சத்திய கடதாசியும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதே போல ஏனைய ஆவணங்கள், பிரதேச செயலகத்தால் கோரப்படுற ஏனைய ஆவணங்களையும் நீங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்கணும். இந்த பிறப்பு சான்றிதழில் ஏற்படுத்தக்கூடிய ஏனைய திருத்தங்களை உள்ளடக்கிறதுக்காக வேண்டி திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்ட அந்த ஆவணத்தையும் நீங்கள் பிரதேச செயலகங்கள்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எவ்வாறான திருத்தங்களை திரையில் காணக்கூடிய இந்த பிறப்பு சான்றிதழில் காணப்படக்கூடிய 1ஆம் இலக்க அட்டவணையிலிருந்து 9ஆம் இலக்க அட்டவணை வரைக்கும் காணப்படக்கூடிய ஒவ்வொரு திருத்தங்களையும் நீங்கள் மேற்கொள்றதுக்கு எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத நீங்க இப்ப பார்க்கலாம். நீங்க இப்ப திரையில காணக்கூடிய பிறப்பு சான்றிதழ்ன்ற மாதிரியில நீங்க ஏற்கனவே நான் கூறினது போல 1வது அட்டவணையிலிருந்து 9வது அட்டவணை வரைக்கும் நீங்கள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம். அதற்கமைய 1வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிறந்த திகதி மற்றும் பிறந்த இடத்தை எப்படி மாற்றிக்கொள்றதுன்னு நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போல் 2வது நிழலில் உங்களுடைய பெயரில் ஏதாச்சும் ஒரு விடயத்தை உள்சேர்க்கணும் அல்லது பெயரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2வது அட்டவணையில் அந்த மாற்றத்தை மேற்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் நீங்கள் ஆண் பெண் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய அந்த 3வது அட்டவணையையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் 4வது நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தந்தையின் விபரங்களையும் திருத்தி அமைக்கிறதுக்கான சாத்தியங்கள் காணப்படுது. அதே விபரத்தை நீங்கள் மாற்றி அமைக்கிற போது இனம் தவிர்ந்த ஏனைய விடயங்களை நீங்கள் திருத்தி அமைக்கலாம். தந்தையின் 4வது நிரலை மாற்றி அமைக்கிற நேரம் தந்தையின் இனம் தவிர்ந்த ஏனைய விடயங்களை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். அதே போல் 5வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். அதே போல் 6வது நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களின் திருமண நிலை, அவங்க திருமணமானவர்களா திருமணமாகவில்லையா அப்படின்றதையும் நீங்கள் உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உங்களுடைய பாட்டனின் விபரங்கள், அதாவது தாத்தாவுடைய விபரங்கள், இந்த பாட்டனின் விபரங்களையும் நீங்கள் 7வது அட்டவணையில் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் 9வது அட்டவணையில் உங்களுடைய பிறப்பை அறிவிக்கிறதுக்கான ஒரு நபருண்ட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நபருண்ட விபரங்களையும் கூட நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு திரையில் காணக்கூடிய இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ், இந்த பிறப்பு சான்றிதழில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு அட்டவணைகளையும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினா அந்த மாற்றங்களோட ஏற்கனவே உங்களுக்கு காணொலியில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான பிறப்பு சான்றிதழில் இந்த 1 தொடக்கம் 9 வரையான அட்டவணைகளில் எப்படி நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு, இந்த மாற்றத்தை நீங்கள் உட்புகுத்துறதுக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழில் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் செய்யப்பட்ட பிரதியை உங்களுடைய விண்ணப்பத்தோட பிரகடன படிவத்தோட நீங்கள் இணைத்து கொள்வது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனை தவிர நீங்கள் எந்த அட்டவணையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீங்களோ, 1வது அட்டவணையா, 2வது அட்டவணையா, 4வது அட்டவணையா, 9வது அட்டவணையா அப்படின்றதையும் நீங்கள் கட்டாயம் குறிப்பிடணும். குறிப்பிட்டு அதில் ஏன் மாற்றத்தை கொண்டு வர்றீங்கள் அப்படின்றதுக்கான ஒரு உங்களுடைய சத்திய கடதாசியையும் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு ஒன்றில் பிறப்பு சான்றிதழுக்கு உரிமையான நான் இதற்காக விண்ணப்பிக்கலாம், அல்லது என்னுடைய பெற்றோர் இதற்காக விண்ணப்பிக்கலாம், அல்லது எனக்கான பாதுகாவலர், அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாவலர் இந்த திருத்தத்துக்காக வேண்டி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் பிறப்பு சான்றிதழில் திருத்தங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சில ஆவணங்களை நீங்கள் பிரதேச செயலகங்களுக்கு சமர்ப்பிக்கணும். அதில் என்னென்ன விஷயம் என்று சொன்னால், முக்கியமாக பெற்றோருண்ட திருமண சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். அதே போல் பெற்றோருண்ட
பிறப்பு சான்றிதழ்களையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அது மாத்திரமின்றி உங்களோட கூட பிறந்தவர்களோட பிறப்பு சான்றிதழ்களோட பிரதியையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதே போல் பாடசாலையில் உங்களுடைய பாடசாலை பதிவு தொடர்பான ஆவணங்களையும், அதே போல் வைத்தியசாலையில் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிறப்பின் போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களையும் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரகடன பத்திரத்தோட சமர்ப்பித்தல் இன்றியமையாத ஒரு விஷயமாக காணப்படுது. இவ்வளோ விடயங்களோட பெற்றுக்கொண்ட அந்த பிரகடன பத்திரத்தையும் பூர்த்தி செய்து நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகங்களில் இதற்காக இருக்கக்கூடிய கர்மபீடங்களுக்கு சென்று சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான மாற்றங்களை இதை உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைய காணொளியில் பிறப்பு சான்றிதழ் ஒன்றில் எவ்வாறான மாற்றங்களை செய்யலாம், அதுக்கு யார் யார் தகுதி பெற்றிருக்கிறாங்க, எப்படி அந்த மாற்றங்களை முன்னெடுக்கிறதுக்கான நடைமுறைகள் தொடர்பில் நாங்கள் அவதானிச்சிருந்தோம். மற்றும் ஒரு ஆவணம் செய்வோம் தொகுப்பில் இன்னும் ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த காணொளியை பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது தொடர்பான விரிவான தகவல்கள் அல்லது இது போன்ற ஏனைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறான தகவல்கள் மாத்திரமின்றி நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் செய்திகள் வாயிலாகவும் எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.